என்னுடைய ஏழை மக்களிடத்திலே சென்று நானே சென்று பிச்சை எடுத்து வந்து தினம் தினம் நான் கொடுத்து கரங்கள் சிவந்த கரங்கள் நான் சென்று பிச்சை எடுத்து வந்து விட்டேன். அவளுக்கு நேரத்துக்கு குட்டு கொட்டு முட்டி போடு வை. எங்க வைக்கிற? என் பையில வை. விலங்கு போடு விலங்கு போடு விலங்கு போடு போட. அவளுக்கு சேர்க்கிறான் கண்ணா, நான் இப்பேற்பட்ட கதிக்கு ஆளாகிவிட்டேன் அண்ணா. இந்த உலகத்திலே ஆயிரம் ஆயிரம் சக்திகளாக அவதாரம் எடுத்து எனக்கு என்ன பயன் இருக்கின்றது? எத்தனையோ அவதாரங்கள், எத்தனையோ கோவில் குளங்கள் இருந்தும் எனக்கு என்ன பயன் இருக்கின்றது? சத்தம் போட்டா நடக்கத்தே பெருசாயிடும். சும்மா கத்திக்கிறா பிராந்த பாடிக்குது. கேட்டாங்களா இருந்தாங்க இறுதியாக உங்களுக்கு அழிவுத்தானடா நேரிட போகிறேன். அவர்களை கொல்வதற்கு முன்பதாக உன்னைத்தான் நான் கொல்வேன். கிட்ட வர முடியாது. நாங்க எல்லாம் வர வாங்கணுமே. நீ எதனா வாங்கினியா? அந்த தேவடியா கிட்ட போய் எதனா வாங்கினோம் போ. உடுப்பாடா குடுகுள்ள எட்டி ஊட்டிக்கு பிடிச்சிருவோம் போ. அவுத்துட்டு கேள். நான் நடக்க போதோ கடவுளை மாறியாட்டா அவுத்துட்டே கேள். அப்புறம் போட்டுக்கலாம். தாயே, நானும் குழந்தை குட்டிக்காரனான் தாயே. நான் எந்த குறையும் செய்யல. அவனுங்க தான் செஞ்சுக்கிறானுங்க. நான் எந்த குறையும் செய்யல. மகனே, எனக்கு ஒரு 3 வரம் கொடுத்தேன்னா அது போதுதாயா? நான் குழந்தை குட்டிக்காரன். நான் தப்பா ஒண்ணு கேட்கலையான் தாயே. பாவிகள் தான் வஞ்சகமாக என்னிடத்திலே வரத்தை பெற்று விட்டார்கள். நீ வஞ்சகம் இல்லாமல் என்னிடத்திலே வரத்தை கேள், நான் தருகின்றேன் மகனே. கோவால தங்கச்ச நாய கட்டுச்சுவா. நடக்க போதும் ஏது நடக்க போதும் அம்மா. ஒண்ணு இல்ல தாயே, ஒரு 3 வரம் தான் தாயே. 3 வரங்கள் உனக்கு வேண்டும். ஆமா சரி, எப்பேற்பட்ட வரங்கள் அது கேள், நான் தருகின்றேன். எந்த கிராமத்துக்கு நாடகத்துக்கு போனாலும் இந்த கோழிக்கறி வேணாம் தாயே. அது ஏன்னா சூட்ட கழிப்பிட்டு அதால சூட்ட கழிப்பிட்டு சரி ஆட்டுக்கறியா போனோன்னு ஃபர்ஸ்ட் வரம் கொடுத்தாயே எனக்கு. ஓ, உண்பதுதான் உனக்கு வேலையா? சரி, 2வது வரம் என்ன? 2வது வரம் எந்த கிராமத்துக்கு நாடகத்துக்கு போனாலும் இந்த ஒயின் ஷாப்பு எத்தாப்புல இருக்கணும். அத கொஞ்சம் வாயில ஊத்துனா தாயே கை கால் நரம்புலாம் நிக்குது, இல்ல தலைச்சி விட்டு போகுது, வேற ஒண்ணும் இல்ல. மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் உயிர் கேடு என்று உரைக்கின்றார்களே, அப்பேற்பட்ட மது உனக்கு வேண்டுமா? எங்களுக்கு எந்த கேடு வராது அம்மா. சரி, 3வது வரம் என்ன? 3வது வரம் என்னன்னா, நாங்க அதிகமா லாங்ல தான் நாடகத்துக்கு போறோம். நாங்க ஆமாங்க, போகும்போது வேன் எடுத்துன்னு போக மாட்டோம். பஸ்ல வர சொல்றாரு. சமயத்துல பஸ்ல போவோம். பஸ்ல போய் ஏறி உட்கார்ந்த போனே நான் எல்லாருக்கும் டிக்கெட் வாங்கணும். கண்ட்ரைட்டு என்கிட்ட வந்து டிக்கெட் கேட்கும் போது பார்வை கொஞ்சம் கம்மியா போகணும். நீ கேட்ட வரங்கள் 3 வரங்கள் இதுதானே மகனே? எழுந்திரு மகனே. நீ கேட்டிருக்கக்கூடிய வரங்கள் இருக்கட்டும். நீ ஆடக்கூடிய நாடக குழுவின் பெயர் என்ன? பொன்னி நாடகம் பண்றேன். இந்த பொன்னி நாடக குழுவிலே ஆடக்கூடிய பப்புன் வேடம் ஆடுகின்றானே, அவன் தலையை எனக்கு பலி கொடுத்தால் இப்பொழுது யாரு ஏழுமலையின் தலை எனக்கு பலி கொடுத்தால் இப்பொழுதே நீ கேட்டிருக்கக்கூடிய 3 வரங்கள் என்ன பண்ணாவா? நெஞ்சு பூச்சி போடு விலங்கு போடு. விலங்கு போடவளுக்கு அவங்க சாவரத்தை போறது நீ சாவர போற சீக்கிரம் கூட. என்னுடைய கரத்தாலே தானடா நீங்கள் இறுதியில் மாற போகின்றீர்கள். அந்த மனுஷ தாயை நான் என்ன பண்ண, வேலைக்காரன் சொல்றதான் செய்ய முடியும். நானு அவனுக்கு எப்படின்னா வரங்கிறது வாயில போடணும். நாராயணா, கண்ணா, கோவிந்தா, அண்ணா, அண்ணா, வரத்தை பெற்று அடுத்து செல்ல வேண்டிய இது அந்த முருகன்
அந்த முருகனை எங்கிருந்தாலும் பிடித்து மடிக்க வேண்டும். நாம் ஏன் முருகனை தேடி செல்ல வேண்டும்? அந்த தேவேந்திரன் அவனை சிறை பிடித்தால் முருகன் பாவனருக்காக பறித்து வருவான். புறப்படுகின்றேன் பொன்னுலக. நாட்டிய மாதர்கள அந்த அரக்கர்களின் தவத்தை கலைக்க சென்றார்கள். சென்றவர்கள் இன்னும் வரவில்லையே. அங்கு என்னதான் நடந்தது? வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். நமக்கு தாம கலைஞ்சிருக்கோம். நமக்கு எந்த ஆபத்தும் கிடையாது. சந்தோஷமா வந்துவிட்டோம் பொன்னுலக. உள்ளே இருப்பான் தேவேந்திரன். போய் நம்ம வந்துக்கிறோம் சொல்லு. வந்து சொல்லவா? ஏய், நான் வந்துக்கிறேன். கபாஜி நீ வந்து எனக்கு தெரியாது. போ போ வந்தா எனக்கு என்ன வராப்பட. என்ன பயந்தானா பயந்தானா? வச்சு போட்டு போடு பொழுது என்ன நான் வந்துக்கிறேன் சொன்ன நீ வந்து திரும்பி உட்காடுறான். எப்படி சொன்ன? நான் வந்துக்கிறேன் சொன்னா அப்படியே போய் சொல்லுவாங்க. நாம் யார்? நாங்க யார்? யார்? மஞ்சால கவலைசாலா. ஒரு மரியாதையே இல்ல போல நம்மளுக்கு. என்ன சொன்ன? மஞ்சால் தான் சொன்ன. மூதேவி நாம் யார்? கண்ணனுடைய தம்பி ஆர் கோடகன். ஏய், நாங்க யார் தெரியுமா? கார்ல கோடகன். கார் கோடகன். ஏய், கார் கோடகன் வந்திருக்காரு. யார் கோடையா? இந்த கோடையா? ஏய் என்னடா வாழ் தாள் தெரியாத அப்பா யாரு அம்மா யாரு இதெல்லாம் லொக்கல் லட்டியா புளியா மரத்தடி கேசா? என்னடா இது வரீங்க? பயப்படுறான் சொன்ன அத அலறி விட்டுருப்பான். சொன்ன வண்டியா மோத்தா நாங்க அம்மா பேருனா உங்க அப்பா பேருனா வாழ் தலையில சொல்றான்றான். நீ போ என்ன பார்த்தா அவனுக்கு எப்படி கேட்கல. போயா யார் நாட்டுக்கெல்லாம் மாடு பிடிக்க வந்துக்கிறோம். மாடு பிடி இங்க போவாதப்பா. கோயிலுக்கு வியாழக்கிழமை மனாமதி சென்றாங்க போங்க. அந்த பையன் நான் உள்ள அந்த பையன் எருமாடு ஓட்ட மாட்டான். என்ன பையன்? எந்த பையனை கேட்டீங்க? தேவேந்திரன் இருக்கின்றானா? கேட்றாரு கேட்றாரு அவர் கீறாரா பூறாரா? போய் நான் வந்து போ. ஏய் ஏய் எவனுக்கு போறதான் தெரியல. எவன் பார்த்தாலும் நான் வந்துக்கிறேன் நான் வந்துக்கிறேன் நான் வந்துக்கிறேன். என்னடா விட முடியுமா? முடியாதா? தட்டி போட்டு முடியாது. எப்ப இடம் கிடையாது இடம் கிடையாது. போனா சமூக வாங்கிட்டு தான் வரும். அவனுக்கு கண்ணுனே பயன் ஓடுறான் பாரு அவன். யாரடாடி அரக்க பதரே? இந்த தேவேந்திரன் அமர்ந்திருந்தானே அப்போது இந்த சிம்மாசனம் எப்படி இருந்தது? அதெல்லாம் நீ உட்காரும் போது எப்படி இருக்கின்றது? அப்படிடா எல்ல கல்லு மேல நாய் உட்காந்தா எப்படி இருக்கும்? அது போல இருக்கு. சிறைபிடி சிறைபிடி இவனை. ஏய் யாரா நீ? சிறைப்படி வந்தது வராத மாதிரி சிறைப்படி மீன் பிடிக்கிற கதையா இது? திருநமாபுரி பட்டினத்தில் இருக்கக்கூடிய கண்டனுடைய தம்பி கார் கோடகன் அசரம் போட்டான். அரக்க பதர். அதாவது புத்தி இல்லாமல் இப்படி எல்லாம் தேவையில்லை. முடிஞ்சா நீங்க போருக்கு வாங்க. எதை போறீங்க? போர் போருக்கு வாங்க. ஏன் உன்னோடு போருக்கு வந்திருக்கின்றேன்? எதற்காக? எங்களுக்கு உன்னுடைய மருமக பிள்ளை இருக்கின்றான் பார், அந்த முருகன் அவனுக்கும் பகை. எங்களுக்காக பயந்து ஓடி ஒளிந்திருக்கின்றான் முருகன். உன்னை அடித்தால்
என்ன பண்ணுவான்? அவன் வருவான். மாமனாருக்காக பயந்து வர போறான் இப்போ. அதுதான் வந்துரும். ஏய் சீக்கிரம் அடிச்சு போட்டு வா. என்ன? போ போ சீக்கிரம் சீக்கிரம் தெரியுமா? நம்மள விட்டு போறான் பாரு. ஆன்ஸ் இல்ல பாக்கு ஆம்ஸ் ஆம்ஸ் ஆன்ஸ் இல்லாத படால கூட்டு வந்து வேற நாள் வரை அழிஞ்சு கிடக்குறேன். யாருமே சரி கிடையாது. என்ன நடக்க போகுது? ஒழுங்கா ஓடிடு என் மகனை. இல்லைன்னா ஒரே எனக்கு துன்றதுல எங்கதான் வைக்கிறேன். பின்னாடி வச்சிருக்கேன். பார்த்து விடா. நீங்க புளியம்பழம் ஊதுறீங்க. நமக்காக பயந்து ஓடிவிட்டான் தேவேந்திரன். ஆமாங்க. எங்க இருந்தாலும் விடக்கூடாது. பின்தொடர்ந்து தண்டபாணினா நம் எல்லோரையும் ரட்சிக்க வேண்டும். எனது தந்தை ஈசனுடைய நெற்றிக்கண்ணிலே 6 தீப்பொறிகள் தோன்ற அந்த 6 தீப்பொறிகளும் சரவண பொய்கையிலே தாமர மலரின் மீது விழுந்தது. அப்படி விழுகின்ற நேரத்திலே என்னுடைய தாய் சக்தியானவர் ஒன்றாக அணைக்க உடல் ஒன்றானது, முகம் 6 ஆனது. அதனால் எனக்கு ஆறுமுகன் என்றும் கந்தன் என்றும் கடமன் என்றும் கார்த்திகேய பெண்களால் வளர்க்கப்பட்டதால் எனக்கு கார்த்திகேயன் என்றும் இப்படி பல நாமதங்களை பூண்டு இன்று இந்த மயிலம்பதியிலே சுப்பிரமணிய கடவுளாக என்னை நாடு ஒரு பக்தருக்கு காட்சி கொடுத்து வருகிறேன். இருந்தாலும் அன்பு மனைவி, ஆசை மனைவி, ஆரூர் மனைவி தெய்வாவை காண வேண்டும். தெய்வா
குமரா, சண்முகா, ஆறுமுகா எத்தனையோ நாமங்கள். அப்படி இருக்கும் போது நானும் முருகப்பெருமனுக்கு மனைவியாக தெய்வானை தேவனை பேர் பெற்று எந்த ஒரு குறையும் பாமர மக்களுக்கு காற்றெடுத்து வருகின்றோம். இருந்தாலும் சுவாமி பார்க்க வேண்டும். சுவாமி இருந்தாலும் சுவாமி காணவில்லை. அறிவை பார்த்துட்டு அறிவு ஓடி வாங்கிக்க. சுவாமி பார்த்து 3 மாதம் காலம் ஆகிவிட்டது. வரம் கொடுக்குறோம் போறாரு. எங்கதான் வரம் கொடுக்குறாரு, வரம் கொடுத்துட்டு வராரு தெரியல. எங்கதான் போறாரு, எங்கதான் வராரு, எனக்கு ஒன்றுமே புரியல. வர உன் மேல ஆசை கிடையாது அவருக்கு. என்ன சொல்ற? ஆமாம்மா, அப்படி நம்ம ஆசை இருந்தா அவரு உன்னை விட்டு போவாரா? சரி, அப்படி அவர் வந்தா நீங்க பேசக்கூடாது. நான் சத்தியமா பேச மாட்டேன். நானும் பேச மாட்டேன். சரி, ஆம்பரமானே, நான் பாத்துக்கிறேன். தேவாவை காண வேண்டும் என்று வந்திருக்கிறோம். இப்போ செல்ல வேண்டும். என் அன்பு உண்மை தேவாவை காண வேண்டும். அடடே டாய், வாழ்க வாழ்க. ஆமா, எப்படி இருக்கிறாய்? ஏதோ உங்க புனித நலமோடு இருக்கிறாயா? சத்தியமா பேச மாட்டேங்க. யாரு? நான் தான். பேச மாட்டாயா? சத்தியமா பேச மாட்டேன். டாய், இத பேச விட்டாயே. அம்மா தான் பேசாதன்னு சொன்னாங்க உங்க கையில. ஐயோ வாடா இங்க. ஆமா, என்னமா கோவில் இருக்குது? அம்மா உடம்புல சரி கிடையாது. உடல்நிலை சரியில்லை. அப்படியே ஜுரம் வந்து தூக்கி தூக்கி போறது. அவங்க அமுக்கி அமுக்கி உட்காந்துக்கிறாங்க. சரிமா? டேய், வந்துட்டாரா? பேசக்கூடாதுடா. சத்தியமா ஐயோ, தலை வலிக்குது. அம்மா அம்மா. திங்கள் ஒன்று செவ்வாய் 2 வெள்ளி 5 நாளா அழைக்க காதல் கொஞ்சமல்ல. செவ்வாய் 2 முதல் 3 வியாழன் 4 வெள்ளி 5 நாளா அடிக்கும் காதல் கொஞ்சமல்ல. எனக்கு கொஞ்சமல்ல. அம்மாவுக்கு 5 நாளா ஊட்டணும். 5 நாளாக உடல்நிலை சரியில்லை. சரி, தலை வீங்கி போய்க்குது. உடல்நிலை சரியில்லை என்று கூறுகிறீர்கள். ஆமா ஆமா, ஜோசியர் இருந்தாரே, ஜோசியர் சொக்கலிங்கம், ஆமா, அவரிடம் சென்று பார்த்தீர்களா? ஆமா, அப்படியா? ஜோசியாரை பார்த்தாங்க. அம்மா அம்மாவுக்கு பெரிய தோசை சொல்லிட்டாங்க. தோசையா? இந்த தோசை தாங்கிடுச்சு அம்மாவை. ஜோசியரும் சென்று பார்த்ததற்கு அவர் என்ன சொன்னாரு? தோசம். அவரு தோஷம்னு சொன்னாரா? சரி, அதை விடு. ஜோசியரை பார்த்ததற்கு தோஷம் வந்து சொல்லிவிட்டார். வைத்தியர் வடமலை இருந்தாரு, அவரிடம் சென்று பார்த்தீர்களா? என்னடா வடபாதியா? விளக்கமா சொல்றா? வைத்தியர் பாத்தியா? ஆமா, வைத்தியாரை எனக்கு வாதன்னு சொன்னா
வேண்டாண்டா அம்மா போய் பார்த்தாங்க அம்மாவுக்கு வாதன்னு சொல்லிக்கினானே. டேய், அட அறிவு கெட்டவனே, வைத்தியர் விடமலையும் சேர்ந்தீர்கள். ஆமா அவர் வாதம் என்று சொல்லிவிட்டார். ஆமா சரி, அதை விடு. நானே சரி நேர்ல பார்க்கிறேன். அம்மா நீ போய் பார்த்தாதான் அம்மாவுக்கு தலை வரல நீங்க பொழுகுது. தெய்வா, தெய்வா, அம்மா முறிக்கிறீங்க தெய்வா, பார்த்தாயா? நான் நினைக்கிறேன் மதியாமல் இருக்கிறாள் தெய்வானை. 3 மாசம் சரி, வரலன்னா இனிமேல் இவளோடு எனக்கு என்ன பேச்சிருக்கிறது? எப்போது செல்கிறேன்? என் அன்பு மனைவி, ஆசை மனைவி, ஆறு மனைவி வள்ளி சதிக்கேன். சுவாமி அமருங்க. உனக்கு வள்ளிதான் வள்ளி கட்டிக்கிறீங்கம்மா. அம்மா எப்போ 3 மாசமா அவங்களும் எப்படியோ காஞ்சி போய் தீஞ்சு போய்க்கிறாங்க. அவங்க கரம்பேறி போய்கிட்டது அதிகம் இல்லாத நீ அங்க போய் போற என்னன்றீங்க? சுவாமி மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு மனப்படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான் வழிகெடுத்தேன் உன்னை மனப்படைத்தேன். உறவு கொண்டாய் மனப்படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான் வழிகெடுத்தேன் உன்னை மனப்பதற்கு. பள்ளியறையில் நான் தனித்திருந்தேன், பக்கத்தில் வந்து நீ கண்மறைத்தாய். புள்ளியே இங்கு நான் தேடினேன். சுவாமி என்ன வாழ்த்துங்கள் சுவாமி. தேவா, நீ என்றென்றும் நலமோடு வாழ்க வாழ்க வாழ்க. அன்பு கலை உள்ளங்களே, மதுராந்தகத்திலே வாசம் புரியக்கூடிய பெரும் மதிப்பிற்குரிய ஐயா காவல்துறை அதிகாரி லட்சுமிபதி ஐயா அவர்கள், பெரும் மதிப்பிற்குரிய காவல்துறை அதிகாரி லட்சுமிபதி ஐயா அவர்கள் எங்கள் நெடும்பிறை பொன்னி நாடக மன்றத்தின் உரிமையாளராக விளங்கக்கூடிய ஐயா ஜஸ்வந்த் ராமச்சந்திரன் அவர்களை பாராட்டி 501 ரூபாய் அன்பளிப்பாக கொடுத்துள்ளார். அந்த அன்புலத்துக்கு மனமார்ந்த நன்றி, வணக்கம். இல்லையா வாடா இங்க.
ஆமா, இனிமேல் உனக்கு இங்க வேலையே கிடையாது. நாங்க திடீர்னு வேலை இல்லைன்னா எப்படி பழகிறது? ஆமாண்டா, அதனால சீக்கிரம் எடுத்து விட்டு போய் கொண்டே இரு. வேலை கிடையாது இப்ப இல்ல வேலைங்க. சுவாமி தேவா, ஆண்டவா, மயிலாம்பதியில் நாடு வரும் பக்தருக்கு காட்சி கொடுத்திருந்தியே. இல்ல வேலை இல்லைன்னு சம்பளம் அங்க வந்து வாங்கிக்குவா இல்ல வீட்டுல தேடி வந்துருமா? வேலை செய்யவில்லை என்றால் சம்பளம் எப்படி கொடுப்பார்கள்? வேலை செஞ்சே சம்பளம். ஆமா, அப்ப நான் வீட்டுல ஜாயின் பண்றேன் ஆட்டம். டேய் நீங்க இருக்க கூடாது. இந்த சின்ன பையன் உன்னை வாரி அடிச்சிடும். ஐயோ, நீங்க பண்ற காட்சியை பார்த்தா வாரி அடிச்சிடும். ஆமா, டேய் கண்ணு கூட கெட்டு கெட்டுப்படும். நாங்கள் இருவரும் யாரு? கணவன் மனைவி. எங்களுக்குள் 1000 இருக்கும். அது ஒரு 500 கொடுங்களேன் எனக்கு. காலையில 2000 வாங்கி போனேன், என்ன பண்றது? பத்தலன்னு சொல்ற. வைக்க வேண்டிய இடத்துல இன்னும் எவ்வளவு தாண்டா கொடுக்கறது? சரி, நீங்க ஆரம்பிங்க. வரேன் நானு. தேவா, சுவாமி மயிலம்பதியிலே என்னை நாடி வரும் பக்தர்களுக்கு காட்சி கொடுத்து விட்டு உன்னை காண வேண்டும் என்று ஓடோடு வந்திருக்கிறேன். அப்படியா? ஆமா. சுவாமி, நான் ஏதோ தவறாக நினைத்து விட்டேன். என்னை மன்னித்து விடுங்க சுவாமி. இன்றைய தினம் நீயும் நானும் சற்று உல்லாசமாக ஆனந்தமாக ஆடிப்படும் எண்ணம் இருக்கிறது. எப்படி? ஆமா, எப்படி தெரியுமா? எப்படி சுவாமி? அன்பின் உருவம், ஆ அறிவின் சிகரம், சுவாமி, இன்பத்தின் இருப்பிடம், ஆண்டவா, ஈடில்லா பேரழகு. ஆஹா, உன்னை காணும் பொழுது எனக்கு எப்படி இருக்கிறது தெரியுமா? எப்படி? எந்த நேரத்திலும் எந்த காலத்திலும் கண்ணி தெய்வா, சுவாமி, எப்படியே காலம் முழுதும் இருவரும் ஆனந்தமாக ஆடிப்பாடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று தோணுகிறது. இன்னுமா? ஆமா. உங்களுக்கா? ஆமா. சுவாமி, உங்களை பார்க்கும் போதெல்லாம் என்னுடைய மனதுக்கு எப்படி தெரியுமா? எப்படி இருக்கிறது? இதழோடு இதழ் செய்த காதலன்.
சுவாமி எப்படி ஆடிப்படி கொண்டிருந்தால் நேரம் போவதே தெரியாது. உண்மையாக எனக்காக உன் பக்தர்கள் என்னை எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். அவளுக்கு சென்று காட்சி கொடுக்க வேண்டும் அல்லவா? சென்று வருகிறேன். வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் யார்? இதோ தெரிகிறது, இதான் வள்ளிமலை. இந்த வள்ளிமலை ஆளக்கூடிய நம்பிராஜனுக்கு மகளாக பிறந்து என்னுடைய பெயர் தான் வள்ளி. வள்ளி என்ற பெயர் பெற்று எவ்விதம் குறையில்லாமல் வாழ்ந்து வருகிறது. இருந்தாலும் என்னுடைய காவலனை பார்க்க வேண்டும். காவலா, முகமே மாறி போயிட்டு சோகமா இருக்கிற, என்ன ஒண்ணுமே புரியல, என்ன சமாச்சாரம்? ஆமாண்டா, டேய், கடந்த காலமா என்னுடைய கணவர் சுவாமி வரவே இல்லடா. எங்க போனார் ஏதானாலும் ஒன்றுமே புரியவில்லை. சாமி வரலையா? ஆமாண்டா. பொம்பளையா நீ? என்ன ஒரு ஆம்பளை விட்டு நீ மானு வரல இல்லையா? முச்சு முந்தால முச்சு போடுற மாதிரி போட்டு வைக்கிட்டாளா? மூச்சு எப்படி தானே போட்டு வைக்கிறது? மூஞ்ச பாரு, அண்ணா லட்சணமாக தான் பாசம் புடிச்ச மூஞ்ச மாதிரி இருக்குது. அந்த ஆள் எங்க ஒன்ன பாப்பாங்க? வா, என்ன லட்சணமா அழகா இருக்கணும். அந்த பால் எங்க போனா என்ன ஆனா ஏதானு தெரியாத அழுவுறிய. உனக்கு சமாச்சாரம் தெரியுமா? அதனால அங்க போயிருப்பாப்ல. எங்கடா? அங்கதான். எங்க? சரி, ஐயோ ரெண்டாங்காட்டாம் போலியே. அதுக்குதான் ஆம்பளைய மருந்து வச்சு மயக்கணும். வடையில வைப்பியோ நீ இல்ல தொடையில தோசையில் வைப்பியோ அது மாதிரி வச்சு மயக்கணும். நீ மயக்காத ரெண்டாவது குட்டி சவடாக வச்சா குட்டி கடாய்ச்சா போன்னு தனி பண்ணுவாங்க. என்ன பண்ணு? கைய ஒல்ல கால ஒல்ல என்ன பண்ணுவேன்? அவர் இல்லாத எங்க ஓடும் உனக்கு? அவர் இருந்தா தானே ஓடும். இங்க வா, அங்க போயிருப்பாங்க. தேவன் வீட்டுக்கு போயிருப்பாங்க. யார் வீட்டுக்கு? சக்காளிச்சு வீட்டுக்கு. சக்காளிச்சு வீட்டுக்கா? காட்சி கொடுக்குறேன் காட்சி கொடுக்குன்னு சொல்லிட்டு எங்க காட்சி கொடுக்குறாரு? அங்கதான் காட்சி கொடுத்துக்கிறாரு. எங்கடா? அங்க தேவான வீட்டுல. ஐயோ, என்னடா பண்ணுவேன்? ரொம்ப நாளாச்சு போய் அந்த ஆள் அங்க முடிச்சுட்டு இங்க உன்னை பார்க்க வருவான். வந்தான்னு வச்சுக்க, பேசாத. டேய், நான் பேச மாட்டேன்டா. பேச மாட்டேன். எப்போது துரோகம் நினைச்சாரா? நான் பேச மாட்டேன்டா. நீ சொல்லுதான் அப்படிதான் சொல்லு. ஆம்பளை பார்த்து இழுச்சிக்கிட்டு போடுவேன். டேய் இல்லடா, நான் பேச மாட்டேன். அப்படியே பேச மாட்டேன்டா. நீ பேசாத. அப்பதான் நீ யாரு, உன்னுடைய திறமை இருந்தாலும் புரிஞ்சு பிற்பாடு தான் உங்களுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும். அப்படியா? பேச மாட்டேன். முக்காடு போட்டு என் அன்பு மனைவி வள்ளியை காண வேண்டும் என்று வந்திருக்கிறேன். இப்போ செல்ல வேண்டும், வள்ளியை காண வேண்டும், ஆசையோடு பேச வேண்டும். அடே, இவன் இருக்கானா? ஏண்டா? அடே எங்க அப்பா, என்னடா கோபம்? நான் வந்திருக்கேன்டா.
ஏய் நான் தாண்டா வந்திருக்கிறேன். போராட்டமா போச்சு. டேய் நான் வந்திருக்கேன்டா. ஐயோ, நான் பேச மாட்டேன். பேச மாட்டியா? இத பேசிட்டியாடா? சரி, நான் வந்து இவன் மதிக்காமல் இருக்கிறான். இனிமேல் இங்கே வேலை இருக்கிறது. நான் செல்லுகிறேன். டேய் உன்னை தாண்டா. என்ன தாண்டாத. உன்னை தாங்குறேன். தாண்டறதுக்கு ஆளுக்கு போ. எங்க இருக்குது? வந்திருப்பது யார் என்ன தெரியல. நான் பேச மாட்டேன். சரி பேச எவ்வளவு நேரம் பேச போடா. ஏம்மா அது ஒன் சைடு கேஸ் போலக்குது மாதிரி. ஏம்மா என்னடா அது ஒன் சைடு கேஸ் போலக்குது. நீ தான் போய் முட்டிக்கணும் போலக்குது. என்னடா ஆச்சு? அது முறிக்கணும் புடிச்ச ஆர்த்தகிஷி. யாருடா? அது வந்து பாக்கலையா? நான் பார்க்கவே இல்லடா. ஏ குஞ்சுகாட. டேய் நீ ஒரு ஈர கவுருன்னு நினைக்கிறேன். பாரா. டேய் நான் என்னடா பண்ணுவேன்? யாரா வந்து வீட்டுக்கு? எது வரணும்னு பாக்க தேவல. நான் பார்க்கலடா, அதான் உன்னை கேக்குறேன். கார் வந்து காரா? உங்க வீட்டுக்காரு. டேய் என்னது என்னோட கலவர் சுவாமி வந்தாரா? எங்கடா சாணி வந்துக்கிறாரு போடுறதுக்கு. எங்கடா சாணி போட்டுக்கிறாரு? தலையைத்தா போச்சு வந்து போனாரு. இப்ப வருவாரு பக்கமா இரு. வருவாரா? வரட்டும். டேய் நான் பேச மாட்டேன் சொல்லிடுறேன். நான் பேசவே மாட்டேன். நீ பேசாத. அந்த ஆளு கூப்பிட மாட்டாரு. நீ பேசாத. என் தலையைத்தா போச்சு. சரி இப்போ செல்ல வேண்டும். அன்புமனை வள்ளியை பார்க்க வேண்டும். வள்ளி சுவாமி வள்ளி வந்துட்டீங்களா? சுவாமி ஓராலயமாகும் மங்கள் மனதி ஓராலயமாகும் மங்கை மனதி அன்பான மனைவி, பற்ற மனைவி வள்ளிய வாழ்த்துக்கள் சுவாமி. வள்ளி நீ என்னென்னும் நலமோடு வாழ வேண்டும். எழுந்திரு. அப்படியே வாழ்த்து வள்ளி. சுவாமி இன்றைய தினம் உன்னை எதற்காக காண ஓடோடு வந்திருக்கேன் தெரியுமா? எதற்காக சுவாமி?
இன்றைய தினம் சற்று நேரம் நீ நான் உல்லாசமாக ஆனந்தமாக ஆடிப்பாட வேண்டும் என்று நான் வந்திருக்கிறேன். அப்படியா? ஆமா, அதனால் நம்முடைய ஆனந்த விளையாட்டு ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம் சுவாமி. உன்னை காணும் பொழுது எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா சுவாமி? வள்ளி வீசோ தென்றலிலே பேசும் நிலவே. யாரு சுவாமி அது? யாரா? யாருடியா? யாரு வந்து யாருன்னு கேக்குறியா? யாரு கேக்குற? யாருன்னு கேளு. சக்காலத்திய அவன் மூஞ்ச பாத்தியா? நல்லா பாச புஞ்சு இருக்கிற அப்புறம் அவன் மூஞ்சி. நடு வீட்டுல நாய் நோஞ்ச மாதிரி நோயரா யாரு சுவாமி நாய் மாதிரி வம்புன்னு வந்து டேய் நாய் மாதிரி நோயுது. யாருடா இவ? உனக்கும் என் வீட்டுக்காருக்கும் எத்தனை நாள் கள்ள காத்து எத்தனை மாசம் வச்சு அத நான் கேட்க மானகட்ட பொண்ணு மந்தார மந்தார் நீ தாண்டி கள்ள காது கந்தாளு நீ தாண்டி காந்தாளு என்ன மாதிரி சொல்லி கிடக்குற காந்தாளு காரி வந்து நோட்டு பண்ண காந்தாளு ஓடிய சக்காலத்து வாய் தரமா தரமா வாய் நாத்தடிக்குதா ஐயோ செட்டு போட்டு வந்துருக்கு எங்க வந்து உன் வீட்டுல வந்து உன் கதவு மாங்காய் பிஸ்கட் வித்துங்கறல்ல அப்படித்தான் பேசுவா. என் சக்காலத்தி புலி வித்து புலி ஓட்ட பொண்ணு காக்க ஓட்ட பொண்ணு ஊசி பண்ணிக்கிட்டு கேட்ட பொண்ணு என் சக்காலத்தி ஊமரா நாத்த அடிக்குது. யாரும் சொல்லுவாங்களா? கேளுங்க மானட பையா அவ கேக்குறா அவ சூடு சொல்லல உப்பு சோறு துண்ற மாதிரி இருந்தா ஒரு வீட்டுக்கு வரத்தா என்ன பண்ணுவாங்க? காது தட்டிட்டு வருவாங்க. ஐயோ அம்மா அப்பான்னு கூப்பிட்டு வருவாங்க. என்ன பண்ற? நெருக்க நோய் நாய் நோய் யார் வீடு யார் சொந்தம் யார் இடம் வச்சுக்கிற நீ வந்து என்ன பேசுறியா? நீ பட்ட படிச்சுக்கிறியா? பட்ட படிக்கிறியா? தாலி காமெடி ஏய் தாலி காமெடி 10 பேர் முன்னாடி 10 பேர் தெருவுல தாலி காட்டுவேன். நான் ஒருத்தர் முன்னாடி போட்ட ஒருத்தர் தாலி காட்டுவேன். புருஷன் தாலி கேளுமா. டேய் என் புருஷன் தாலி என் தாலி என் புருஷன் மட்டும் தான் பாக்கணும். 10 பேரை பாக்குற மாதிரி நான் காட்டுவேன். இவ காட்டுற மாதிரி மாலை சக்காலத்திய அடி வீங்கி கல்யாணத்துக்கு வீங்கி போச்சான் தொழில. கேளு பாத்துக்கலாம். ஏய் ஊர் அறிய உலக அறிய ஆகாசாச்சா பூமி சாச்சா எல்லாம் சேர்ந்து கட்ட தாலி அடி. ஏய் ஒவ்வொருத்தங்க ஒரு குண்டத்து போட்டாங்க உனக்கு. யாரு? ஒவ்வொருத்தங்க ஒரு குண்டத்து போட்டாங்க. அது கூட காரியம் கிடக்குறீங்க. நானா காரியம் நம்மள வாயில போட்டு பழுமா. ஐயோ இவனுக்கு போராட்டம் நம்மள மாட்டினு அந்த சக்கல்தி பேசுறன்னு ஓடுறான் பாரா.
என் கூட நீ ஏன் தான் கிடக்கு தெரியும் வாங்க. வாடங்க, ஏன் யாரு சக்காத்தி பேசுற மாவட்ட பொண்ணு பக்கத்த பொண்ணு விஜயத்த பொண்ணு தேவத்திஷ பொண்ணு காடு ஃபுல்லா சுத்துற பொண்ணு ஊர்ல ஒரு ஆம்பளை விட்டு வைக்கல இந்த வினலூர்ல சித்தாத்தூர்ல சேரத்தங்கல ஊதி வைக்கத்துல நெல்ல குட்டல்ல ஒரு ஊர் தராத மேரா பட்டாடி போட்டு வாயில மொல்ற மாதிரி மொல்லு 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 அட சூப்பரா எஸ் சக்காத்தி பேச வச்சா பாத்தோலே நிலோ ஆயில போனோலே சக்காத்தி பாக்குறேன் நீ இவன் தெரியுமா மறாந்த பஸ் ஸ்டாண்ட்ல ஊஷோ பின்னார் இப்படியே வழியிலே பேசிப்பே கண்ணாடி சக்கா சரி நான் ஊசி மாதிரி தான் வித்த உன் புருஷன் ஏகட்ட வந்தா ஏன் ஏகட்ட வந்தா ஏன் வந்தா எதுக்கு வந்தா எதுக்கு வந்தா எதுக்கு வந்தா நீ மாதிரி பண்ண மூஞ்சி நல்லா இல்ல சப்பி போட்ட பணமா இருந்தது ஏகட்ட வந்தா அம்மா ரத்தம் 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 அண்ணன் காக்காவுக்கு வந்த பெருசா ஆனா இவனுக்கு அங்க கேட்டேன் இங்க நான் வந்து கேட்டேன் டேய் 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 இவ கதை சொல்லிட்டா சொல்லிட்டா டேய் இவ கதை தெரியுமா பீத்தா சக்கடிலே டேய் பீத்தா சக்கடிலே இவளுக்கு வீகி பாஷா சாரி இல்ல அப்படி சாரி இல்ல சாரி இல்ல இவன் ஊல் பாவட பல்லுச்சா ஏய் இவன் தெரியாதா தெரியாதா வழியே வந்தானா செட்டி இவன் வயித்துல வந்தா குட்டி நீ ரெண்டு பேரும் எனக்கு சப்போர்ட் பண்ணடா அவங்களுக்கு எதிராக காமிச்சு இருப்பான் யாரு நான் பெத்த புள்ள நான் பெத்த போட்டு அடி என்ன நீ தான் வேலை புள்ள காட்டிக்கிறா இந்த விழாவில் கேட்டா அம்மாவுக்கு தெரியுது என் சக்கால இருக்காது முக்குதால கார்க்கு வர என் சக்காலத்து முக்குல விட்டு வேற வந்து கால் பண்ணி சக்காத்தி அது ரோட் பண்ணி சக்காத்தி சொட்டு பண்ணி சக்காத்தி 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 அடியே சக்காத்தி யாரு பத்தி நான் சொல்றேன் அடியே சொன்ன ஊர் திருச்சியா திருச்சியா தெரியுமா பிள்ளை இருக்கிறார் பாலா பிள்ளை இருக்கிறார் பாலா இவ ஊரு புள்ள திருவாளா 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 அந்த ஒண்ணு தெரியாத பாப்பாவா நைட் 10 மணிக்கு போடுவேன் டேய் இவங்க தெரியுமா நான் போடுவேன் நான் புடிச்சு வரேன் நான் போடுவேன் டேய் ஊங்க தெரியுமா பாரு சாமி டேய் பேசி மாதிரி ஒண்ணு ஆகிரு பாரு அம்மா செக்கோலக்க சிலமே இருக்கிறதுனால உன் புருஷன் என்கிட்ட வந்தான் ஏய் வீட்டு சோரியோல துண்ணுவான் ஏய் வீட்டு சோரியோல துண்ணுவான் அம்மா ஓடுற துண்ணு பரடி அம்மா எங்க வந்து 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 பல்லு வந்து கொட்டிக்கோ வீட்டு காமிடா வீட்டு காமி நம்ம நெட்டியா அடிக்கிற அடி ஐயோ என் புட்டி காணுமா என் புட்டியை காணுமா நீ ஏய் இனிமே நான் வாழவே மாட்டேன் ஏய் வாய புடி ஏய் என்ன தெரியுமா அடி கொட்டா பேருக்கா அடி கொட்டா பேருக்கா அடி கொட்டா அப்படி போடு ஏய் கீழ போச்சு பாத்தியா எது நல்ல டாக்டர் போட்டு டிஷ் ஆடி கிடக்குற இந்த ஊர்ல விளையாட ஊர்ல யாரும் எந்த மாப்பிளையும் கிடைக்கல எந்த மாப்பிளையும்
கிடைக்கல உங்களை அந்த மாப்பிள்ளை கிடைக்கல வேற வரும் கடை காரி மீது யாரு வேறு நகல ஆமா வேறு நகல ஏன் கதை காரிவுது பொண்ணு வெச்சி குடும்பத்தை போசில வக்கத்த பொண்ணு அம்மா கிட்ட வந்தா நான் குடும்பத்துல உங்களுக்கு யாருமே கிடைக்கல நான் வீட்டு கட்டி வச்சு போட்டுக்கணும் நான் வச்சுறேன் ஆமா நீ நல்லா வச்சு பாரு நீ நல்லா இல்ல நீ நல்லா இல்ல புட்டா நீ நல்லா இல்ல நல்லா இல்ல பாரு ஏய் பாருமா சிதா சாமியின் தடை வேண்டியதான் நம்ம என்னடா பண்ண நான் இழுத்து பார்த்து புடிமானி எதுங்க எங்க புடிமானுங்க அங்கதான் புடிமானா அப்படியே வாயில போதே குடிமானி எங்க இருந்தா அங்கதான் புடிச்சோம் டேய் நான் வாழ மாட்டேன் உனக்கு ஒரு இடத்துல கள்ளக்காது நான் போறேன் போட சமாதானம் செய்யடா போட என்ன கல்யாணம் பண்ண போதே சொன்ன ரெண்டு பொண்டாட்டி கட்டிக்கணும் ஏய் ஆனா ஒன்று இனிமேல் யாருமே ரெண்டு பொண்டாட்டி கட்டக்கூடாது பார்த்தாயா இந்த ரெண்டு பொண்டாட்டிக்கார கதைனா எப்படி காரி மீது பார்த்தியா தனியா சீக்கிரம் போட நீ தான் சமாதானம் செய்யணும் போடா மாமா